நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. More power, more of you in my life. More love, more power, more of you in my life. I will worship you with all of my heart. I will worship you with all of my mind. I will worship you with all of my strength, for you are my Lord, for you are my Lord, for you are my Lord, for you are my Lord. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பெலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை.
love you, Lord, with all of my strength. I will love you, Lord, with all of my mind. I will love you, Lord, with all of my mind. For you are my Lord. 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆராதனை 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 ஆராதனை, ஆராதனை. அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாக இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாக முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாள் முழுவதும் வாரம் முழுவதும் பல காரியங்களை குறித்து நாம் கவலையாயிருக்கிறோம். வாழ்வாதாரங்களை தேடுவதும் இன்ன பிற காரியங்களிலே நாம் மும்முரமாக இருப்பதும் நமக்கு வாடிக்கையான ஒன்றாக இருக்கிறது. இதோ இந்த நேரத்தில் மிக அற்புதமான இந்த திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்தில் மகிமையோடும் ஆட்சிமையோடும் பிரசன்னமாக இருக்கக்கூடிய இந்த நற்கருணை ஆண்டவரின் முன்பாக தென்னனிட்டு வணங்கி பக்தியோடு இந்த ஆராதனை பக்தி முயற்சியிலே பங்கெடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த திருத்தலத்திலும் இந்த திவ்ய நற்கருணையை நமக்கு கொடுக்கின்ற அமைதி, ஆறுதல், நிறைவு, மகிழ்வு அளப்பரியதாக இருக்கிறது. இந்த மகிழ்விலே கலந்து கொண்டு அவரிடம் நம்மை, நம்முடைய குடும்பங்களை, பிள்ளைகளை, நம்மை சார்ந்த ஒவ்வொருவரையும் ஒப்படைத்து நன்றி கூறி அவரை புகழ்ந்தேற்றி நமது மன்றாட்டுக்களை அவருடைய திருப்பாதத்திலே சமர்ப்பித்து அவரது அருள் ஆசீரை பெற்றுச் செல்ல அன்போடு அழைக்கிறேன். உலகிற்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் அது எதற்கு பயன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்முடைய சாரம் என்பது இயேசுதான். நமது சாரம் என்பது அவர் தரக்கூடிய அருள்தான். நாம் ஒவ்வொரு முறையும் ஓர்பற்று போய், சாரமற்று போய், விரக்தியின் விளிம்பிலே வெதும்பி நிற்கின்ற பொழுதெல்லாம் இந்த நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும்
அவர் சாரம் பெற்றுக்கொள்ள அழைக்கின்றார். அவருடைய அருள் மலையிலே அன்பிலே நனைவதற்கு அழைக்கின்றார். எனவே திடமூட்டுகின்ற இந்த நற்கருணை பிரசனத்தின் முன்பாக நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் உயிர் தரும் உணவாக இந்த நற்கருணையிலே தன்னையே வெறுமையாக்கி பிரசன்னமாக இருக்கின்ற அவருடைய பிரசனத்தின் முன்பாக நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பங்களை, குறிப்பாக இந்த நாட்களிலே நாம் எதை குறித்தெல்லாம் கவலையாக இருக்கிறோமோ, எதுவெல்லாம் நமக்கு தேவைன்னு நினைக்கின்றோமோ, அந்த காரியங்கள் அனைத்தையும் பக்தியோடு ஒப்புக் கொடுத்து அந்த சாரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு சாரம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு வர வேண்டுவோம். நமது குடும்பங்களும் நாமும் இந்த நற்கருணை ஆசிரியின் வழியாக நிறைவான ஆசிரை பெற்றுக்கொள்வோமாக. வாழ வைத்து கொண்டிருக்கின்ற தேவனாய் நமது மத்தியிலே இந்த திரு அப்ப வடிவிலே எழுந்தருளி வந்திருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை போற்றுவோம், ஆராதிப்போம். நாம் வாழ்வதற்காக நம்மையே கொடுத்தவர், நம்மை வாழ வைப்பதற்காக இரத்தத்தையும் தண்ணீரையும் வழிந்தோடச் செய்தவர் இதோ நமது மத்தியில. நான் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, நான் உங்களை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்ற மாட்சிமைக்குரிய ஆண்டவர் இயேசு இதோ நமது மத்தியில இந்த திருப்பீடத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம் பிரியமானவர்களே. எத்துணை எத்துணை ஆசீர்வாதங்கள், அருள்கொடைகள், வரங்கள் அவர் கையிலிருந்து நாம் பெற்றிருக்கிறார். நம்முடைய ஆதி பெற்றோரின் பாவத்தின் விளைவாக நாம் சபிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவருடைய உயிர் தியாகத்தினால் நாம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்து கொண்ட தெய்வம் ஆண்டவர் இயேசு. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடத்திலும் இல்லை என்று சொல்லிய தேவன் அதை சிலுவையில நிறைவாக நிறைவேற்றி எல்லாம் நிறைவேறிற்று என்று உயிர் திறந்தவர் இதோ நமக்கு வாழ்வு கொடுக்கின்ற தேவனாய் நமது திருப்பீடத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். பிரியமான பிள்ளைகளை நினைத்து பார்ப்போம். எத்தனை தருணங்கள் அவருடைய உதவியாலே, அவருடைய துணையாலே நாம் வாழ்வு பெற்றிருக்கிறோம். குறிப்பாக இந்த போராட்டத்திற்குரிய உலகிலே எத்தனை எத்தனை இன்னல்கள், இடையூறுகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வருத்தங்கள், இவைகளுக்கு மத்தியிலும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரே வல்லபமிக்க தேவன் இயேசு. நன்றி சொல்லுவார், மனதார நன்றி சொல்லுவார். முதலாக நம்மை அவருடைய திட்டத்திலே உருவாக்கியதற்காக, நம்மை படைத்ததற்காக, நம்மை இந்த உலகத்திற்கு அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற அனுப்பியதற்காக, அனுப்பியவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதற்காக நன்றி சொல்லுவார். குடும்பங்களிலே நம்மை பிறக்க வைத்து உறவுகளை உருவாக்கி உயர வைத்திருக்கின்ற தேவனை போற்றுவோம், ஆராதிப்போம். உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இல்லமும் கொடுத்து அற்புதமான விதத்திலே ஆசீர்வதித்திருக்கிறாரே, நன்றி சொல்லுவோம். பலர் பலவிதமான துன்பங்களிலே, துயரங்களிலே, வேதனைகளிலே, வருத்தங்களிலே இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் என்னை அரவணைத்தவராய், ஒவ்வொரு நாளும் என் கை பிடித்தவராய் வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே,
வல்லபுமிக்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும். ஆபத்துக்கள், விபத்துகள், சாத்தானுடைய சோதனைகள் என்று ஏராளமாக நம்முடைய வாழ்க்கையை கடல் அலையாக தாக்கிக் கொண்டிருந்தாலும் பயப்படாதே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை வழிநடத்துவேன். எசாயா இறைவாக்கினர் நூலிலே அருமையாக படிக்கிறோம் அல்லவா பிரியமானவர்களே? நீ என் கண் முன்பே விலைமதிக்க பெற்றவன், நான் உன்னை அன்பு செய்கிறேன், உன் பெயரை என் கரங்களில் பொறித்து வைத்திருக்கிறேன். பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் இதோ இன்றும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நீர் செல்லும் இடமெல்லாம் தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்று என் கால் கல்லின் மீது மோதாதபடிக்கு தூதர்களை அனுப்பி காக்கின்ற தேவனாக திருப்பாடல் 91 இறைவசனம் 11 நாம் படிக்கிறோம். இப்படி கடவுள் நம்பிக்கைக்குரியவராக நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கின்ற தேவனாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி சொல்லுவோம். நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் நினைக்கின்ற காரியங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் நம் உடனிருந்து நம்மை ஊக்குவித்திருக்கிறார், உற்சாகப்படுத்தி இருக்கிறார், முடிக்க வழியையும் நமக்கு காண்பித்திருக்கிறார். எனக்கு யாருமே இல்லையே, நான் அனாதையாக நிற்கிறேனே, ஆதரவற்ற நிலையிலே நிற்கிறேனே என்கின்ற பொழுதெல்லாம் உறவுகளை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, நன்றி சொல்லுவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னையே இந்த நற்கருணையிலே தியாகமாக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இயேசுவுக்காக நன்றி சொல்லுவோம். அவர் தம்மை ஒப்பு கொடுக்கவில்லை என்றார், அவர் தன்னை சிலுவையிலே உயிர் தியாகம் செய்யவில்லை என்றார், நாம் இன்னும் பாவ செயல்களுக்கு ஈடுபட்டிருப்போம். நாம் இன்னும் பழி சொற்களுக்கு ஆளாகி இருப்போம். கடவுளுடைய கோபத்திலே நாம் இருந்திருப்போம். ஆனால் இயேசு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். தம் இரத்தத்தையும் தண்ணீரையும் வழிந்தோடச் செய்து நம்மை அவர் தோய்த்தெடுத்திருக்கிறார். பரிசுத்தமான நிலையிலே உயர்த்தி இருக்கிறார். நன்றி சொல்லி ஆர்ப்பரிப்போம். நன்மைகள் செய்திருந்த இறைவன் பல நலன்களையும் வரங்களையும் வாரி வழங்குகின்ற தேவன். நினைத்து பார்ப்போம். நன்றி கூறி நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி பாடி துதிப்போம். செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா,
கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். உன்னிடமனமும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அன்னையைப் போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. மலருக்கு பதிலாய் களை எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். மலருக்கு பதிலாய் களை எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். உடன் உளரட்டும் என்றே ஒதுக்கி விடாமல் கலைகளை அகற்றி காத்திருந்தாய். களைகளை அகற்றி காத்திருந்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. ஆண்டவர் இயேசுவை பாவிகளும் வரி தண்டுவோரும் பாமர மக்களும் சூழ்ந்த வண்ணமாயிருக்கிறார்கள். இதை பார்த்த தங்களை நேர்மையாளர் என கருதி கொண்டிருக்கின்ற பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுனுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஏப்பா போதகராய் இருந்துட்டு இவர் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடலாமா? பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் அல்லவா இவர் இருக்கிறார், உண்ணுகின்றார். மெஸ்ஸியா என்று தன்னை சொல்லிக் கொன்ற இவருக்கு இது ஏற்றதா என்றெல்லாம் கேட்கிறார். ஆண்டவர் இயேசு அவருடைய மனநிலையை அறிந்தவராய் ஒரு அழகான ஒரு கூற்றினை அவர்கள் முன் எடுத்து வைக்கிறார். மருத்துவர் நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே தேவை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று அந்த காணாமற் போன ஆட்டை முன்வைத்து அருமையான ஒரு ஊமையை சொல்லுகிறார். இயேசுவிலே என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மனிதம் பலவீனம் என்று சொல்லி பல சாக்கு போக்குகளை முன்வைத்து இன்னும் பாவிகளாகவே பாவத்திலே வாழ்ந்து வருகின்ற நமக்கு ஒரு நம்பிக்கை தளிராக, நம்பிக்கைக்குரிய வாழ்வை கொடுப்பவராக ஆண்டவர் இயேசு இந்த அருமையான வார்த்தைகளை சொல்லுகிறார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கான நிபந்தனை என்ன? வாட் இஸ் த கண்டிஷன் டு அப்ரோச் த லார்ட் இன் அவர் சின்ஃபுல்னஸ்? நாம் நம்மை பாவிகள் என்று முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனுக்கு எதிராக பாவம் செய்து விட்டேனே என்று மனமாற நாம் அழுது புலம்ப வேண்டும். ஏன் நாம் இப்படி செய்ய வேண்டும் என்றால்,
முதலாவது, கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், வழிமேல் வெளிவை தந்த ஊதாரி மைந்தனுடைய தகப்பனை போல என் மகன் என் மகள் என்னிடம் திரும்பி வர மாட்டார்களா என்று சொல்லி வழிமேல் வெளிவைத்த தேவனாக காத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய பாவங்களை பொருட்படுத்தாது நம்முடைய மனமாற்றத்தில் மட்டுமே விருப்பம் கொண்டவராய், மனமாற்றத்திற்குரிய வாழ்வுக்கு நம்மை அழைக்கின்ற தேவனாய் நம் கடவுள் இருக்கிறார். அதற்காக நாம் மனம் மாற வேண்டும். மூன்றாவதாக, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை வல்லமைக்குரியதாக இருக்க வேண்டும் என்றார். நம்முடைய வாழ்க்கையிலே பல நலன்களையும் நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமான நிலையிலே இருக்கணும், பாவமில்லாத நிலையிலே நாம் இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய மனித பலவீனம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நம்முடைய மனித பலவீனம் பலப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த ஒரு சில வினாடிகள் நமது பாவங்களை நாம் நினைத்து பார்ப்போம். கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்கள், நம்பிக்கை இல்லாத தருணங்கள், பிற தெய்வங்களை நாடி சென்ற நாட்கள், நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்த நாட்கள், கடவுளை அன்பு செய்ய தவறிய நாட்கள். மனம் வருந்துவோம். நம்மை போலவே கடவுளின் சாயலாகவும் அவருடைய உருவாகவும் படைக்கப்பட்ட நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய தவறிய நாட்களுக்காக, அவர்களுடைய வாழ்க்கையின் மீது பொறாமைப்பட்டு போட்டி காய்மகாரத்தில் அவர்களை வெறுத்த நாட்களுக்காக, நேரங்களுக்காக, அவர்களை வாழ்த்த தெரியாமல், வாழ்த்த முடியாமல், மனமில்லாமல் அவர்களை பழித்துரைத்த நாட்களுக்காக, புரணி பேசி பிறருடைய வாழ்க்கையை அழித்த அந்த தருணங்களுக்காக, கட்டு கதைகள் கட்டி பிறருடைய வாழ்க்கையை அழித்த சீரழித்த நாட்களுக்காக, என்னுடைய தவறான பேச்சுக்களால் நான் மனமுடைய செய்த அந்த நேரங்களுக்காக, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுடைய பிள்ளைகள் என்ற தகுதியை இழந்து வாழ்கின்ற வாழ்க்கைக்காக, கடவுள் என்னை அன்பு செய்தும் நான் அவரை அன்பு செய்யாமல், கடவுளை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு என் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய முடியாமல் நான் வாழ்கின்ற இந்த பொய்யான வாழ்க்கைக்காக, இரக்கம் காண்பிக்க தவறிய நேரங்களுக்காக, மன்னிக்க மனமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக மன்னிப்பு வேண்டுவா. இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நற்கருணை பிரசன்னத்தில நம்மையே ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவர் என்றும் நமக்கு துணையாயிருக்கிறார். ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிக்கிறார். ஆண்டவர் நம் குற்றம் குறைகளை எல்லாம் கழுவி நம்மை தூய்மையாக்கி இருக்கிறார். மனம் வருந்திய நிலையில மன்னிப்பு வேண்டி, அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை விட்டு விலகி சென்றிருக்கிறேன், என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் அனைவரும் இணைந்து பாடி ஜெபிப்போம்.
தவறு செய்தே உந்தன் அன்பை உதறி சென்றே கெட்டளைந்து திரும்பி வந்தே என்னை கண்ணோக்கும் உந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தேன், உந்தன் நன்மை உதறி சென்றேன், கெட்டலைந்து திரும்பி வந்தேன், என்னை கண்ணோக்கும் உந்தன் பிள்ளை நான். வானத்து பறவைகளும் காடுகளிலே இருக்கின்ற மிருகங்கள் எல்லாம் கடவுளின் அன்பிலே மகிழ்ந்திருக்க, ஆடி பாடி திருந்திருக்க, என்னுடைய பாவத்தினால் என்னுடைய தவற்றினால் தந்தையை விட்டு விலகிச் சென்று தவறு செய்த தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். பாடி வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க உன்னை பிரிந்து நொந்தினையா. பாடி வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து நொந்தேன். அப்பா நான் தவறு செய்தே உன் அன்பை உதறி சென்றே கெட்டளைந்து திரும்பி வந்தே என்னை கண்ணோக்கும் உந்தன் பிள்ளை நான். என்னை கண்ணோக்கும் உந்தன் பிள்ளை நான். என்னை கண்ணோக்கும் உந்தன் பிள்ளை நான். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 5, வாழ்வு தரும் இறை சொற்றொடர்கள் 13 தொடங்கி 16 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியதாவது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்ப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்கு வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த ஒரு அற்புதமான நிகழ்வு இது. அன்னை தெரேசா அவர்கள் ஒரு முறை அமெரிக்க தேசத்திற்கு பயணித்திருக்கின்றார்கள். அங்கே அவர்களுடைய அருள் சகோதரிகள் வாழ்கின்ற இல்லத்திற்கு சென்று அவர்களை சந்தித்து பேசுகிறார்கள். அப்பொழுது அந்த அருள் சகோதரிகள் அன்னை தெரேசாவிடத்துல இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி சொல்லுகிறார்கள். அம்மா, இந்த ஊர்ல ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் பயங்கரமான தோற்றத்தை கொண்டவராக இருக்கிறார். அவரை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கிறது, பேசவும் பயமா இருக்கிறது.
இந்த ஊரில் நாங்கள் எல்லாருடைய வீட்டிற்கும் சென்று விட்டோம், ஆனால் அவருடைய வீட்டிற்கு சென்றால் மட்டும் எங்களை துரத்தாத குறையாக அவர் துரத்தி அடிக்கிறார், என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று அன்னை தெரேசாவிடத்தில் சொல்லுகிறார்கள். அப்போ அன்னை தெரேசா அவர்கள் அருள் சகோதரியிடத்தில் சொல்லுகிறார், சரி வாங்க நாம் போய் அந்த மனிதரை பார்ப்போம் அப்படின்ட்டு. அம்மா வேண்டாமா, அவர் பயங்கரமான ஆளை போல இருக்கிறார், அடிச்சு போடுவார் அப்படின்னெல்லாம் அன்னை இடத்துல சொல்லுகிறார். ஆனால் அன்னை தெரேசா அவர்கள் வாருங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதருடைய வீட்டிற்கு செல்லுகிறார்கள். வீட்டினுடைய அழைப்பு மணியை அழுத்துகிறார். அழைப்பு மணியினுடைய சத்தம் கேட்டவுடனே யாரு அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான சத்தத்தோடு ஒரு மனிதர் வெளியே வருகிறார். அன்னை தெரேசா எதிர்பார்த்ததை விட அவர் பயங்கரமான தோற்றத்தை கொண்டவராய் இருக்கிறார். பார்ப்பதற்கே பயப்படுகிற அளவிற்கு அவருடைய குரல் தொனியானது இருக்கிறது. ஆனால் அன்னை தெரேசா அவரை சற்று தள்ளி நிற்க வைத்து விட்டு அவருடைய வீட்டிற்குள் செல்லுகிறார். இதை சற்றும் எதிர்பாராத இந்த மனிதர் அன்னை தெரேசாவின் பின்பாக சென்று பல வார்த்தைகளை சொல்லி அவரை திட்டுகிறார், சத்தம் போடுகிறார். யாரு நீ, எதுக்காக வந்திருக்கிற, சும்மா இருக்க மாட்டியா என்று சொல்லி எல்லாம் அன்னை தெரேசாவை பலவிதமாக சாடுகிறார். ஆனால் அன்னை தெரேசா எதுவும் சொல்லவில்லை. மற்ற சகோதரிகளையும் உள்ளே அழைத்து அந்த வீட்டை தூய்மைப்படுத்துகிறார். அந்த மனிதரும் திட்டிக் கொண்டே இருக்கிறார். ஒருபுறம் மறுபுறம் இந்த வேலை, வீட்டை தூய்மை செய்கின்ற வேலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ அந்த அவர் படுக்கின்ற படுக்கைக்கு கீழே ஒரு விளக்கு தண்டு இருக்கிறது. அது எரிந்து பல நாட்கள் ஆகியிருந்தது. அன்னை தெரேசா அந்த விளக்கை எடுக்கிறார். அந்த விளக்கை எடுத்து அதை சுத்தப்படுத்தி எண்ணெய் ஊற்றி அந்த விளக்கை பற்ற வைக்கிறார். பற்ற வைத்தனுடைய உடனேயே அந்த விளக்கினுடைய ஒளியானது பிரகாசிக்க தொடங்குகிறது. அந்த வீடு முழுவதும் அருமையான ஒரு தோற்றத்தை பெற்றதாக அது காண்பிக்கிறது. அதுவரை திட்டிக் கொண்டிருந்த மனிதர் சற்று அமைதியாக பார்க்கிறார். இந்த வீடு என் வீடா, இப்படிப்பட்ட அழகான வீடு என் வீடா என்று சொல்லி அவர் வியந்து பார்க்கிறார். அப்போ அந்த அருள் சகோதரிகள் அன்னை தெரேசாவோடு வீட்டையெல்லாம் தூய்மைப்படுத்திவிட்டு அந்த விளக்கை ஏற்றி பீடத்தின் மீது வைத்துவிட்டு அவர்கள் ஒன்றுமே பேசவில்லை, சென்று விடுகிறார்கள். அன்னை தெரேசாவும் இந்தியாவிற்கு வந்து விடுகிறார். ஒரு மாதம் கழித்து அந்த அமெரிக்க தேசத்தில் இருந்த அந்த சகோதரிகளுக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு, நாம் சென்றோமே அந்த மனிதருடைய வீடு, அவர் எப்படி இருக்கிறார், நன்றாக இருக்கிறாரா, உங்களோடு பேசுகிறாரா என்று கேட்க அந்த அருள் சகோதரி ஒருவர் சொன்னாராம், அம்மா இப்போவெல்லாம் நாங்கள் மட்டும் ஒரு வீட்டுக்கு போகல, அவரும் நம்ம கான்வென்ட்டுக்கு வராரு, எங்களோட உட்கார்ந்து பேசிக்கொண்டு செல்கிறார், என்ன உதவியெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கிறார் மதர் என்று சொல்லுகிறார்கள். என்னவென்றால், அன்று உங்களுடைய மதர் என்னுடைய வீட்டிலே ஏற்றி வைத்த விளக்கு இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று அவர் சொல்லி பெருமைப்பட்டதாக சொல்லுகிறார்கள். இறை இயேசுவிலே என் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பு அவரிலே நம்பிக்கை கொண்டு இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும், நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். எப்பொழுது நீங்கள் என்னுடைய நம்பிக்கைக்குள்ளே வந்துவிட்டீர்களோ, எப்பொழுது நீங்கள் என்னுடைய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்று அதற்கு ஏற்றவாறு வாழ முடிவெடுத்து விட்டீர்களோ, நீங்கள் உப்பாக மாறிவிட்டீர்கள், ஒளியாக மாறிவிட்டீர்கள். நீங்கள் மீண்டுமாக உவர்ப்பில்லாத ஒரு உப்பாக மாற முடியாது, ஒளி கொடுக்காத இருளாக உங்களால் இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்திருக்கின்ற, இந்த நற்கருணை ஆண்டவரை நாடி வந்திருக்கிற, தேடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் உப்பாக ஒளியாக அன்னை தெரேசாவை போல பிறருடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனக்கு மிகவும் பிடித்த அந்த மனிதருடைய வார்த்தை, அன்று உங்களுடைய மதர் என்னுடைய வீட்டிலே ஏற்றி வைத்த அந்த விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். என்றால்
அந்த பாவ வாழ்க்கையானது அவரிடமிருந்து முற்றிலுமாக சென்று விட்டது. புதிய வாழ்க்கையை துவங்கியவர் என்றும் அதை தன்னுடைய இதயத்திற்கு மிக மிக நெருக்கமான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் அவர் சொல்லுகிறார். ஆகவே இயேசுவினுடைய இதய அன்பு நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற அழைப்பு இதுதான். பிரியமானவர்களே, என்னை போல நீங்க மாறுங்க. என்னுடைய இதயத்தை போல உங்களுடைய இதயமும் மாறணும். அப்பொழுதுதான் உங்களால் அன்பு செய்ய முடியும். அப்பொழுதுதான் உங்களால் இரக்கம் காட்ட முடியும். அப்பொழுதுதான் உங்களால் பிறரை மன்னிக்க முடியும். பிறரோடு ஒற்றுமையோடும் அமைதியோடும் வாழ முடியும் என்று ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுக்கிறார். இன்று நம்மிலே எத்தனை பேர் பிரியமானவர்களே நமக்கு கிடைத்த அந்த நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் இன்று எல்லாரையும் போலதான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன? நம்பிக்கை ஒருபுறம், வாழ்க்கை ஒருபுறம். என்று நம்பிக்கைக்குரிய வாழ்வு நம்முடைய வாழ்வாக இருந்தது என்றால் நாம் எப்பொழுதோ இந்த உலகை மாற்றி இருக்கலாம், நமது தேசத்தை மாற்றி இருக்கலாம், நமது குடும்ப உறவுகளை மாற்றி இருக்கலாம். ஆனாலும் இன்னும் நமது மனதிலே வன்மம் இருக்கத்தான் செய்கிறது, பகைமை இருக்கத்தான் செய்கிறது. பிறரை வெறுத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறர் மீது பொறாமைப்பட்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறருடைய வாழ்க்கையை அழிக்கத்தான் நாம் துடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ உலகிற்கு ஒளியாக இருக்கிறாய், நீ உலகிற்கு உப்பாக இருக்கிறாய் என்றால் சாரமாய் உள்ள இயேசுவை போல நாம இருக்கணும். ஒளியாக இருக்கின்ற இயேசுவை போல நாம வாழ விருப்பப்படணும் பிரியமானவர்களே. ஆகவே இதோ இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக ஒரு சில வினாடிகள் நமது கண்களை மூடி நம்முடைய நினைவுகளை நம்முடைய இதயத்தின் ஆழத்திற்கு எடுத்துச் செல்வோம். நமக்கு புத்தி விவரம் அறிந்த பிற்பாடு நம்முடைய பாவங்கள், நம்மை இறைவனிடமிருந்து பிரித்தெடுத்த அந்த தருணங்கள், நம்முடைய தவறுகள், குற்றங்கள், குறைகள், நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நாம் ஏற்படுத்தி கொள்ளாத வலுவான ஒரு நட்பு உறவு. மார்க்கு நற்செய்தி பிரிவு 11 இறை வார்த்தைகள் 26 படித்தோமை என்றால் ஆண்டவரே அருமையாக நமக்கு சொல்லுவார், உனக்கு விசுவாசம் இருந்தால் நீ கேட்பது உனக்கு கிடைக்கும் என்று நீ உன்னுடைய இதயத்திலே நினைத்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே போய் ஊன்றிக்கொள் என்றால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் யாருக்கு அது நடக்கும்? முதலாவது, நான் கேட்பதை பெற்றுக்கொள்வேன் என்கின்ற அந்த உயரிய நம்பிக்கையை கொண்டிருப்பவர்கள். இரண்டாவது, எந்த ஒரு மனத்தாங்களும் இல்லாமல் ஜெபிப்பவர்கள். இவர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் வேண்டுகின்ற ஜெபங்கள் வல்லமைக்குரிய ஜெபங்களாக மாற்றப்படும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகவே இதோ நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்துல என்னுடைய ஜெபங்கள், என்னுடைய விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே என்றால் நான் மன தூய்மையோடு ஜெபிக்கணும். நம்பிக்கைக்குரிய வாழ்வோடு நான் ஜெபிக்கணும். அப்பதான் ஆண்டவர் நமக்கு தேவையானவற்றை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என் கூட இருக்கின்ற பொழுது எனக்கு வேற யாரும் வேண்டாம். ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு யாரும் வேண்டாம். அவர் ஒருவர் இருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கையில, அந்த ஒரு அசையாத விசுவாசத்தில் நம் ஒவ்வொருவரையும் இயேசுவினுடைய பாதம் ஒப்பு கொடுத்து என் கூடவே இரும் ஆண்டவரே என்று பாடி நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம்.
கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாம நாம் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாம நாம் வாழ முடியாது. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்வு, எந்த ஒரு அர்த்தமும் பயனும் இல்லாத வாழ்வு. ஆனால் ஆண்டவரை நான் அறிந்த பிற்பாடு, அவருடைய நலன்களையும் நன்மைகளையும் நான் அறிந்த பிற்பாடு, இதோ எனக்கு ஒளியை கொடுத்திருக்கிற, வாழ்வற்ற என்னுடைய வாழ்க்கைக்கு ஜீவனாய் வந்திருக்கிற இயேசுவே, நீங்க என் கூட இருங்க, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், நீங்க தான் எனக்கு எல்லாமே ஆண்டவரே என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நாம் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. நம்முடைய மன்றாட்டுக்களை விண்ணப்பங்களையும் ஆண்டுடைய வல்லமைமிக்க பிரசன்னத்திலே ஒப்பு கொடுத்து, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக விண்ணக தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பு தந்தையே இறைவா, உலகை படைத்த பொழுது, மனிதர்களை படைத்த பொழுது எல்லாம் நல்லதென கண்டீரே. நல்லவையாக இருக்கின்ற பொழுது அது பிறருக்கு பயன்படுவதாக நாம் பார்க்கின்றோம். மனிதர்கள் அனைத்தையும் ஆள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த ஆள்வை தன்மை என்பது பிறருக்கு நன்மை பயக்கத்தக்கதாக இருக்க வேண்டும் என்பது விருப்பம். ஆண்டவரே, மனிதர்களாகிய நாங்கள் நீ விரும்புகின்றபடி நல்லவர்களாக வாழ வேண்டும், பிறருக்கு நன்மைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதானே உமக்கு அது பிரியமுள்ளதாக இருக்கும், மகிழ்ச்சி அடைவீர். ஆண்டவரே, இயேசு வழியாக உலகிற்கு உப்பு நீங்கள் என்று சொல்லி, இந்த உப்பானது உணவிற்கு ருசி கொடுப்பது போல நாங்கள் பிறருக்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும். தீமை செய்கின்றவர்களாக இல்லாமல் இந்த உப்பானது எவ்வாறு பயன்படுகிறது அதுபோன்று நாங்களும் பிறருக்கு பயன்படுகின்றவர்களாக, நன்மைகளை செய்கின்றவர்களாக மாற வேண்டும். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற ஜெபம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல்
நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தியிடும் இக்குடும்பங்களால் உமக்கும் மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது மறைவுடலாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைக்கிறாக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இதயத்தையும் மரியாதையின் மாசற்ற இதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். மாண்புயிர் இவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.